ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தரித்திரம் நீக்கும் அஷ்டமி இரவு செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றித்தான் பார்க்க போகிறோம். நமக்கு நாளை சனி மகா அஷ்டமி வரப்போகிறது. காலை 11:08 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:55 மணி வரை நமக்கு அஷ்டமி திதியானது இருக்கிறது. இந்த அஷ்டமி திதியன்று நாம் செய்யக்கூடிய சில எளிமையான பரிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சரித்திரத்தையே நீக்குவதோடு, அதாவது தரித்திரத்தை நீக்குவதோடு நம் வாழ்க்கைக்கு ஒரு சரித்திரத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்கு உண்டு. அடுத்ததாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி அடிக்க உதவும் இந்த பரிகாரம். மேலும் சகல ஐஸ்வர்யமும் பெற்று சிறப்புடன் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே அஷ்டமி திதி வரும் நாட்களில் கால பைரவரையும் வாராகி அம்மனையும் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு. இவர்கள் இருவருமே காவல் தெய்வமாக சொல்லப்படுகிறார்கள். இவர்களை வழிபாடு செய்யும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகும் என சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அஷ்டமி திதி சனிக்கிழமையில் வருவது இன்னும் சிறப்பு. அன்று நாம் செய்யக்கூடிய பரிகாரமும் நம்மை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரமும் விளங்குவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் நமக்கு செய்வதற்கு ஒரு எலுமிச்சம்பழம் வேண்டும். நாளை அஷ்டமி இரவு அன்று நீங்கள் படுக்கச் செல்வதற்கு முன்பு இதை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 3/4 டம்ளர் அளவிற்கு சுத்தமான நல்ல தண்ணீரை ஊற்ற வேண்டும். பிறகு இந்த தண்ணீருக்குள் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட வேண்டும். அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த தண்ணீரில் போட்டு விட வேண்டும். இந்த கண்ணாடி டம்ளரை அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தின் படத்திற்கு பின்னால் வைக்க வேண்டும். குலதெய்வ படத்தை வைத்து வழிபாடு செய்வார்கள். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ படத்திற்கு பின்னால் கூட இந்த டம்ளரை நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டு பூஜை அறையில் நம்முடைய இடது பக்க மூலையில் எந்த சுவாமியின் படம் இருக்கிறதோ அந்த படத்திற்கு பின்னால் இந்த டம்ளரை வைத்து விட வேண்டும். இவ்வளவுதாங்க பரிகாரம். வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. மறுநாள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்த பிறகு பூஜை அறைக்கு செல்வோம் அல்லவா? அப்படி செல்லும் போது இந்த டம்ளரை எடுத்து இதில் இருக்கக்கூடிய தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிடுங்கள். பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை 4ஆக நறுக்கி அதற்குள் 3 மிளகை வைத்து அந்த எலுமிச்சம்பழத்தை 3 தெருக்கள் சந்திக்கும் இடத்திலோ அல்லது கால்படாத இடத்திலோ போட்டு விட வேண்டும். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இப்படி செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து கை கால்களை கழுவி விட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி எப்போதும் போல சுவாமி கும்பிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய தரித்திரம் மற்றும் தீய சக்திகள் அனைத்தும் விலகும். எதிரி தொல்லை நீங்கும். சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்டு இருக்கும் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெறும். இந்த எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி என்று செய்யும் போது அதனுடைய பலன் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். இந்த அஷ்டமி இரவில் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.